டிவிகே மாநாட்டில் இருக்க வைபும் டிஎம்கே மாநாட்டில் இருக்க வைபும் ஒன்னா. இப்போ டிவிகேக்கு பயந்து தான் நீங்களே வைப் வித் எம்கேஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கிட்ட மியூசிக் டைரக்டர் இல்லை, எங்கிட்ட ப்ரொடியூசர் இல்லை, எங்கிட்ட குத்தாட்டம் போடுறதுக்கு ஆட்கள் இல்லை. நாங்கள் அரசியல் கட்சி நடத்துகிறோம், அதனால எங்களுக்கு இது வேணாம்னு நினைக்கிறோம். சரிங்களா? வைப்புலாம் அது தனியாக நீங்கள் நைட்டு கூட பார்ட்டி வச்சிங்கன்னா வைப்பில் ஆடலாம். சரி, நம்ம விருப்பப்பட்ட கானா சாங்கு போடலாம், நம்ம விருப்பப்பட்ட தெம்மாங்கு போடலாம். அது வேறங்க, அது அரசியல் இல்லை. ஒரு வார்த்தை சொன்னார் ராஜீவ்காந்தி அண்ணன், எங்ககிட்ட மியூசிக் டைரக்டர் இருக்காரா, நடிகர் இருக்காரா, மொத்த ரெட் ஜெயின்ட்டுமே உங்ககிட்ட தானே இருக்கு. உங்ககிட்ட நடிகர் இல்ல, பாடகர் இல்ல, மியூசிக் டைரக்டர் இல்லைன்னா நான் என்ன பண்றது? மொத்த சினிமாவுமே அங்கதான் இருக்கு. ஒரு கடை திறப்புக்கு ஒரு நடிகை வந்தார், கூட்டம் வந்தது, வாஸ்தவம் தான். அங்கேயும் ஒரு நடிகர் இருக்கிறாரு, துணை முதல்வராகவே இருக்கிறாரு, ரோட்ல ஆளே இல்லாம ரோட் ஷோ பண்ணிட்டே போறாரு. அழுத்தம் நாங்க போகும்போது கார்த்திகேயன் சொன்னாங்க, பயந்துட்டாரா? சிபிஐ ஆபீஸ்ல இருந்து சன்ரூஃப் ஓபன் பண்ணி அங்க இருக்கிற மக்களுக்கு கை காட்டிட்டே வராரு. அவரை பார்த்தா உங்களுக்கு பயந்தவர் மாதிரி தெரியுதா? இல்லனா என் இனமான சொந்தங்களே, வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு வாங்கன்னு சொன்னாரே, அவரை பார்த்தா பயந்தவங்க மாதிரி தெரியுதான்னு நீங்க முடிவு பண்ணுங்க. எங்களுக்கு மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல, எங்க மேல எந்த தப்பும் இல்ல. அந்த கூட்டம் நடத்தியது தாவேக்கா. அங்க காவல்துறையின் ஃபெயிலியரால ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்து இருக்கு, அதுல சதி இருக்குன்னு நினைச்சு நாங்க உச்சநீதிமன்றம் போயிருக்கோம். அங்க ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு.